தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக வாரந்தோறும் கல்வி சிந்தனை என்கின்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இந்த வாரம் தற்போது 12ஆம் வகுப்பை முடித்து அதனுடைய தேர்வுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய கவனத்திற்கு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், மாணவர்கள் அவர்களுடைய சான்றிதழ்களை சரியாக எடுத்து வைத்து கொள்வது. ஏனென்று சொன்னால், இந்த 12ஆம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு அதிகமான மாணவர்கள் கல்லூரிக்கு செல்வார்கள். அப்போ கல்லூரியை தேர்வு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கல்லூரிக்கு சேரும் பொழுது அப்ளிகேஷன் நீங்கள் போடுவீங்க. அப்ளிகேஷன் போடும்போது என்ன ஆகும்னு சொன்னால், அதற்கான சில சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், முன்கூட்டியே தயார் நிலையில் நம்ம ஏற்பாடு செய்து வைத்திருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னு சொன்னால், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் காலேஜில் நம்ம சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 12th முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, இந்த லீவ் நாளில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு டைமை வேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா, திடீர்னு அந்த ரிசல்ட்டு வரும்பொழுது அவசரமாக எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் போய் சேர்ந்துடுறாங்க. அப்படியே காலேஜில் சேரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கொண்டு போகாமல் போயிடுறாங்க. சில டாக்குமெண்ட்டை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், முன்கூட்டியே நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்ம அதை அந்த கல்லூரியில் சேருவதற்கு முன்பு சில நேரங்களில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால், நமக்கு கிடைக்கக்கூடிய சில சலுகைகள் நமக்கு அந்த இடத்துல கிடைக்காம போயிடும். அப்போ 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை கவனமாக நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சொல்லப்படுதோ அந்த சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக என்ன செய்யணும், உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ்களை சரியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்கூட்டியே எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்ம தயாராகணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு 15 வகையான சர்டிஃபிகேட் நம்ம கையில் ரெடியாக இருக்கணும். இதில் சில சர்டிஃபிகேட்டு நமக்கு தேவைப்படாது. ஓவராலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதுதான் இந்த 15 சர்டிஃபிகேட்டு தான் ஒரு மாணவனிடத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு சொன்னால், அதில் சிலதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. நம்ம ஒரு தகவலாக அதை நம்ம சொல்லிக்கிறோம். யார் தேவைப்படக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கிங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், அதாவது மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும். 2வது பாயிண்ட் என்னென்னா, 11வது வகுப்பினுடைய மதிப்பெண் சான்றிதழ் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். அது 2வது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், 12ஆம் வகுப்பினுடைய மதிப்பெண் சான்றிதழ். அப்போ மொத்தம் 3 மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இந்த 3 வகுப்பினுடைய மதிப்பெண் சான்றிதழ்களை நம்ம கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். அடுத்தபடியாக 4வதாக டிசின்னு சொல்லுவாங்க, மாற்று சான்றிதழ். இதுவுமே உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த 4 சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு ஸ்கூலில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பெயர் எல்லாமே சரியாக இருக்குதா, டிசியில் இருக்கிற பெயரும் மார்க் ஷீட்டில் இருக்கிற பெயரும் கரெக்டாக இருக்கிறா அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூல்லேயே இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆதார் கார்டோட உங்களுடைய பேர் எல்லாத்தையுமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கல்லூரியில் கொடுக்கறதுக்கு முன்பு இதையெல்லாம் ஒரு முறை சரியாக பார்த்துக்குங்க. அடுத்து 5வதாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா, நீங்கள் இ சேவை மையத்தில் போய் இந்த ஜாதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துடலாம். ஜாதி சர்டிஃபிகேட் எடுப்பதற்கு இ சேவை மையத்துக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, உங்களுடைய ஆதார், உங்களுடைய பெற்றோருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் நீங்கள் வைக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இ சேவை மையத்தில் உங்களுக்கு அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டு கிடச்சிரும். 6வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம மேலே சொன்ன அந்த 5 விஷயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம். ஆல்ரெடி நம்ம அது நமக்கு பெரிய அளவில் அலைய தேவையில்லை, அது நம்மளுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி, டிசியாக இருந்தாலும் சரி. இதில் பார்த்தீங்கன்னா
5வதாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ அது எடுக்காதவங்க கண்டிப்பாக எடுத்துருங்க. 6வதாக இருக்கக்கூடியது தான் ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய மாணவர்கள் எடுக்க தவறிடுவாங்க. என்ன சர்டிஃபிகேட்னு சொன்னால் இன்கம் சர்டிஃபிகேட்டு. இது ஒரு வருடத்திற்கு உண்டான அந்த ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இ-சேவை மையத்தில் நீங்கள் எடுத்துடலாம். 7வதாக உங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டில் உள்ள பேரும் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பேரும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதையும் நீங்கள் என்ன செய்யணும், முன்கூட்டியே பார்த்து வைத்துக்கொள்வது சிறந்தது. அடுத்தபடியாக 8வதாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபோட்டோவை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எங்கே ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அங்கேயே உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோவுடைய ஸ்கேன் காப்பியை உங்களுடைய மெயிலுக்கு அனுப்ப சொன்னால் கண்டிப்பாக அனுப்புவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 rupees எதுவும் சம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்கள் மெயிலில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜோடைய அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் மெயிலில் வந்து ஒரு காப்பியை கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுங்க, உங்களுடைய புகைப்படத்தை வந்து நீங்கள் ஒரு காப்பியை வந்து மெயிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. 9வதாக சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து என்னென்னு சொன்னால் விளையாட்டு சான்றிதழ்கள். ஸோ விளையாட்டு சான்றிதழ்னால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எதுலையாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடி இருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. ஏன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் என்பது இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போது முதல்ல அவங்க ஃபில் பண்ணக்கூடிய அந்த இன்ஜினியரிங்குடைய கவுன்சிலிங்கில் முதல்ல ஃபஸ்ட்டு அவங்க ஃபில் பண்ணக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்கள தான் முதல்ல அவங்க வந்து எடுப்பாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் என்பது ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கும் டெக்னிக்கலாகவும் மைண்ட் ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடிய ஒரு துறை. அதுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்ஜினியரிங்க்கு வந்து மேக்ஸிமம் சூட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்வு செய்வாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸப்ட் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர மற்றதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து தேர்வு செய்வாங்க. எனவே உங்கள் கையில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்ன இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி அது இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக ஒரிஜினல் வந்து உங்கள் கையில் இருக்கணும். இது தகவலாக நம்ம சொல்லிக்கிறோம். 10வதாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்றிதழ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இருப்பிட சான்றிதழுமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கு ஒரு சிறிய தொகை தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 11வதாக என்ன சர்டிஃபிகேட் என்று சொன்னால், ஏற்கனவே நான் சொன்னல சில சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படாது என்று அந்த கேட்டகரியில் உள்ள ஒரு சர்டிஃபிகேட்டு தான். அதாவது இராணுவ வீரருடைய வாரிசு அப்படிங்கிற சான்றிதழ். ஸோ நான் என்னுடைய தந்தையோ அல்லது என்னுடைய தந்தை வந்து இராணுவ வீரராக இருக்கிறாரு அல்லது இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு வாரிசு சான்றிதழ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டு நம்மளுடைய தந்தை வந்து இராணுவ வீரராக இருந்தாருன்னு சொன்னால் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை தமிழ் அகதிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான ஒரு சான்றிதழ் வந்து அரசாங்கத்தில் கொடுக்கப்படுது. ஸோ அந்த சான்றிதழுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த இலங்கை அகதிகளாக இருந்தீர்கள் என்றால் இந்த சான்றிதழை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். 13வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சான்றிதழ். அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தலைமுறை பட்டதாரி என்று சொல்லக்கூடிய இந்த சான்றிதழ் என்பது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் நமக்கு நிறைய சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் இந்த சான்றிதழை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து 14வதாக மாற்றுத்திறனாளி சான்றிதழ்னு சொல்லுவாங்க, PWD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ PWD சான்றிதழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்குமே வந்து அரசாங்கத்தில் சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீர்கள் என்றால் இந்த PWD சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். 15வதாக இருக்கக்கூடிய சான்றிதழ் என்பது OBC NCL சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இந்த OBC NCL சான்றிதழ்னால் என்னன்னு சொன்னால் அதர் பேக்வேர்டு கேஸ்ட்டு நான் க்ரீமி லேயர் அப்படின்வாங்க. நான் க்ரீமி லேயர்னால் என்னென்னு சொன்னால், அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம்
8 லட்சத்திற்கும் மேல் கிடையாது, 8 லட்சத்துக்குள்ளே தான் என்னுடைய ஆண்டு வருமானம் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்றிதழ். ஸோ இது நீங்கள் ஓபிசியாகவே இருந்தாலும் இந்த என்சிஎல் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும். அப்போது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் இருந்தது என்று சொன்னால் நமக்கு என்ன நன்மை என்றால், நீங்கள் இப்போது 12th முடிச்சிட்டீங்க, மேற்கொண்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு கண்டிப்பாக இந்த ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜுக்கு கீழே உங்களுக்கு அந்த சீட்டுகள் வந்து ஒதுக்கப்படும். அப்போது ஓபிசி என்சிஎல் கேட்டகரி என்பது, அந்த கேட்டகரியில் உள்ள சான்றிதழ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியாது. இந்த ஓபிசி என்சிஎல் சான்றிதழை வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த சான்றிதழ் பற்றிய ஒரு தகவலையும் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தான் செல்லுபடி ஆகும். ஸோ இந்த சான்றிதழ் மூலமாக தான் நீங்கள் யூபிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்தினால் தரப்படக்கூடிய எந்த விதமான சலுகையும் நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் மாணவர்கள் இதை என்ன செய்யுங்க, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு சில சார்ஜ் மட்டும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சான்றிதழ். இதை நீங்கள் என்ன செய்யணும், கல்லூரியில் மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் காலேஜ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். இப்போ நான் மேலே சொன்ன தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துருவாங்க. மார்க் ஷீட்டு, டிசி, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏற்கனவே நாம் ஜாதி சர்டிஃபிகேட்டு எடுத்து வச்சுருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற சான்றிதழ்கள் இருக்குல்ல, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மாற்றுத்திறனாளி சான்றிதழ்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் தலைமுறை பட்டதாரி என்று சொல்லக்கூடிய சான்றிதழ்கள், நேட்டிவிட்டி சான்றிதழ்கள், இதெல்லாம் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக இதை நம்ம எடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை நம்ம வெளியிடுறோம். அதனால் இந்த சான்றிதழ் என்பது நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அந்த எதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய சான்றிதழ்கள் என்பதை நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் சான்றிதழ். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சான்றிதழ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சான்றிதழ்கள். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போது நமக்கு லீவ் நேரம் நிறைய விடுமுறைகள் விடப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ரிசல்ட்டை நோக்கி இருக்கிறோம். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் நம்ம போய் எடுத்தோம்னு சொன்னால் இந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கே நமக்கு ஒரு வாரம் கிட்ட ஆகும், ஒரு வாரம் 10 நாள் கிட்ட ஆகும். நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நெருக்கத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை போய் அப்ளை பண்ணுறாங்க. அதனால் சீட்டு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே சீட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டோடைய இந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த விடுமுறை நாட்களில் நம்ம என்ன செய்யணும், சொல்லப்பட்ட இந்த 15 சான்றிதழ்களில் எது நமக்கு இலங்கை அகதிகள் சான்றிதழும், இராணுவ வீரரின் வாரிசு சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், இந்த 3 சான்றிதழை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 12 சான்றிதழ் என்பது கண்டிப்பாக நம்ம அனைவருமே எடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த சான்றிதழ்கள் அனைத்திலையுமே நம்மளுடைய பெயர் கரெக்டாக பதிக்கப்பட்டிருக்கா என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு அதை சரிபார்த்து அதற்கு பிறகு நம்ம கல்லூரியை வந்து நம்ம தெரிவு செய்ய வேண்டும். ஸோ இந்த சான்றிதழ்களை நம்ம எடுத்து வைத்து இருந்தோம் என்று சொன்னால் அந்த நெருக்கடியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், இலகுவாக நம்ம தவிர்த்திடலாம். இதில் பெற்றோர்களுக்கும் பெரிய மன உளைச்சலும் ஏற்படும். தேவைப்படக்கூடிய திடீர்னு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னு வைங்க, அதிலும் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்ம அதில் பின்தங்கி இருக்கிறோன்னா ஒரு சரியான ஒரு பெயரை கூட நம்ம கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி ஒரு அதிகமான படிக்காத மக்கள் இருக்கிற காரணத்தினால இந்த சான்றிதழ்கள் பிரச்சனை அதிகமாக ஏற்படுகின்றது. அதனால்
நம்மளுடைய பெற்றோர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பெயரை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் நம்ம ஸ்கூலில் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேற்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் இந்த பெயரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்றதை சரி பார்த்து சொல்லப்பட்ட அந்த தகவல்களை எல்லாம் நம்ம கேட்டறிந்து அதை நம்மளுடைய சான்றிதழ்கள் எல்லாம் அனைத்தையுமே சரி பார்த்து கொண்டு பிறகு கல்லூரியில் சேருமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.